வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்டிஆர் அன்ஃபில்டர்ட் எபிசோட் 3. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, என் லைஃப்பில் நான் யூஸ் பண்ண ஃபோன்ஸ். இந்த டாப்பிக்கை நான் சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்னென்னா, இது எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன். யூடியூபுக்கு புதுசுன்றதுனால நம்மளோட பேஸ் ஏரியாவிலேருந்தே கண்டென்ட்ஸ் போட்டுக்கலான்றதான் என்னோட ஐடியா. 2009 தான் எனக்குன்னு ஒரு தனி ஃபோன் கிடைக்குது. இந்த 15 வருஷத்தில் நான் மொத்தமாக 10 ஃபோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை ஒரு டைம் லைனில் போட்டு ஒன்றா பார்த்துடலாம் வாங்க. 2009லேயே ஃபோனா அப்படின்னு பார்க்குற ஆடியன்ஸா, இல்லை 2009 வரைக்கும் ஒரு ஃபோன் இல்லாமல் எப்படி இருந்தாருன்னு பார்க்குற ஆடியன்ஸான்றது எனக்கு தெரியல. பட் அது ஒரு யூஸ்டு பேசிக் ஃபோன் தான், நோக்கியா 1110. இன்றைக்கி டேட்டில் தான் அது ஒரு பேசிக் ஃபோன். அப்போ அதுதான் ஃபோன். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை மட்டும்தான் நம்ம தனியாக சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கேமரா ஃபோன் ஆர் டச் ஃபோன் அப்படின்ற மாதிரி. டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு அருமையான ஒரு ஃபோன். நீங்கள் ஸ்க்ரீனை பார்க்கணுன்னு அவசியமே இருக்காது, கண்ணை மூடிட்டு விளையாடலாம். அப்போ டெக்ஸ்டிங் தான் ஒரே சோர்ஸ் ஆஃப் ஒரு ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் கூட வச்சுக்கலாம். ட்ராய் ரெகுலேஷன்லாம் அப்போ பெருசாக கிடையாது. எஸ்எம்எஸ் பேக் போட்டிங்கன்னா எவ்வளோ எஸ்எம்எஸ் வேணாலும் அனுப்பலாம். 100 எஸ்எம்எஸ்ன்றது லேட்டர் பார்ட் ஆஃப் த டைமில் தான் வருது. இன்ஃபேக்ட் அந்த ஃபோனில் இருக்கிற கீபேட் கீழே ஒரு மெம்ப்ரெயின் லேயர் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணும்போது சத்தமே வராது. நைட்டு பெட்ஷீட் கீழே உட்காந்து டெக்ஸ்ட் பண்ண எல்லாருக்கும் இது அந்த டைமில் ஒரு ரொம்ப பெரிய ஹேக். ஃபோனில் ஸ்டோரேஜ் எவ்வளோ கம்மினா, நீங்கள் உங்களுக்கு நார்மலாக வர மெசேஜஸே நீங்கள் டெலிட் பண்ணாமல் வச்சாலுமே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே புது மெசேஜ் ரிசீவ் ஆகாது, உங்களுக்கு அலர்ட் காட்ட ஆரம்பிச்சிடும். பிக்சர் மெசேஜ்லாம் நீங்கள் ரிசீவ் பண்ணிங்கன்னா காலி. 30 மெசேஜோ 10 மெசேஜோ தான் சேவ் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது மியூசிக் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் கீபோர்ட் கிட்டார் கூட ஈஸியாக கற்றுட்டு இருக்க மாதிரி இருக்கும் இதில் இருக்கிற ரிங்டோன் மேக்கரை கம்பேர் பண்ணும்போது. எப்படி அந்த 9 கேரக்டர்ஸை வச்சு அவ்வளோ டோன்ஸ் டிஃப்ரென்ஸ் காமிச்சிருப்பாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. பட் நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நமக்கு ஈஸியாக ரிங்டோன்ஸ்லாம் யாராவது நமக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க, அதை நம்ம எடுத்து யூஸும் பண்ணியிருப்போம். கேட்க அப்படியே ஒரு தமிழ் பாட்டோ இல்லை ஒரு இங்கிலீஷ் பாட்டோட ரெஃபரன்ஸ் மாதிரி தான் இருக்கும். பட் ரொம்பவே சாலிடான ஒரு ஃபோன். இப்போ வரைக்கும் டியூரபிளான ஃபோனுக்கு எக்ஸாம்பிளாக அந்த ஃபோனை தான் மீம்ஸ்லலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நோக்கியா 1110 ஒரு 1.5 வருஷம் ஓடுது. அதுக்கப்புறம் என் லைஃப்பில் வந்த ஃபோனும் ஒரு பேசிக் ஃபோன் தான், பட் அப்கிரேடட் பேசிக் ஃபோன். சோனி எரிக்சன் J132. ஐ திங்க் நான் கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த ஃபோனை நான் எதுக்கு சூஸ் பண்ணேன்னா, எனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. டிஸ்பிளே இஷ்யூனால அந்த நோக்கியா 1110 டேமேஜ் ஆகிடுச்சு, யூஸ் பண்ண முடியல. புது ஃபோன் வாங்குறதுக்கும் பெருசாக பட்ஜெட் இல்லை, 1000 ருபீஸ் தான் பட்ஜெட். ஸோ சத்யா பஜாரில் தான் என்னோட தேடுதல் வேட்டையை ஸ்டார்ட் பண்ணுறேன். அங்கே தான் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ். நான் வச்சிருந்த அதே நோக்கியா 1110 யூஸ்டு மாடலை 1500க்கு வச்சுருக்காங்க. பட் இந்த J132 1000 ருபீஸ்ன்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் இந்த ஃபோனில் டார்ச் இருக்குது, கலர் ஃபோன். பட் ஸ்டில் ஏன் இந்த இந்த சீப்பாக கொடுக்குறாங்கன்றது எனக்கு அப்போ புரியல. லேட்டராக புரிஞ்சது தான் நோக்கியான்ற நேமுக்கு இருந்த பிராண்ட் வேல்யூ. அந்த டைமில் நோக்கியா தான் ஃபோன், வேறு எந்த பிராண்ட்ஸையும் அவ்வளோவா சட்டையே பண்ண மாட்டாங்க. ஒரு வழியாக ஃபோனை வாங்கியாச்சு. பட் இந்த ஃபோனில் எனக்கு சொல்லிக்கிற அளவுக்கு மெமரிஸோ இல்லை பெருசாக ஃபீச்சர்ஸோ எதுவும் இல்லை, எக்ஸப்ட் த குவாலிட்டி ஆஃப் ரிங்டோன்ஸ். இதில் கொடுத்துருக்க ஸ்டாக் ரிங்டோன்ஸ் ஒன்றும் ரொம்ப தரமாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் உங்கள் ஃபோன் ரிங் ஆச்சு அப்படின்னா இந்த டோன் எனக்கு அனுப்ப முடியுமான்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியாகவும் ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும் அந்த டைமில். அண்ட் சோனி எரிக்சன்றனால நிறைய பேருக்கு அதில் இருக்க ஸ்டாக் ரிங்டோன்ஸ் தெரியாமல் இருந்திருக்கலாம். எனக்கு இதில் கிடச்சிது அண்ட் அது காப்பிரைட் ஃப்ரீயாக இருக்குன்னா நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தென் காலேஜ் போகிறோம், ஒரு கேமரா ஃபோன் வாங்கலான்றது தான் இப்போ எனக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட்டாக மாறுது. பட்ஜெட்டில் ரொம்ப பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, 1000லேருந்து இப்போ 2000க்கு வரேன். ஸோ அகெயின் சத்யா பஜார் தான் நான் இப்போ போகிறேன். இந்த டைம் என் கண்ணில் மாட்டினதா நோக்கியா 5300. அந்த டைமில் என்னோட பார்கெனிங் ஸ்கில்ஸ்லாம் டாப் நாச். எப்படியோ பேசி 2000 ரூபாய்க்கு இந்த ஃபோனை வாங்கியாச்சு. ஃபோன் பயங்கர யூனிக்காக இருக்குது. அந்த டைமில் நிறைய ஃபோன்ஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸில் இருக்கும். ஸ்லைடு, ஃப்ளிப்பு, ரொட்டேட் ஆகிற மாதிரி ஃபோன்ஸ்லாம் கூட நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த ஃபோன் ஒரு ஸ்லைட் ஃபோன் வித் டெடிகேட்டட் மீடியா பட்டன்ஸ் அண்ட் முக்கியமாக கேமரா இருக்குது. ஸோ மிஷன் பாஸ்ட். இந்த டெடிகேட்டட் மீடியா பட்டன்ஸை நான் எதுக்கு ஹைலைட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இருக்கிற மாதிரி அப்போல்லாம் மல்டி டாஸ்கிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே இருக்கீங்க, நீங்கள் மியூசிக் ப்ளே பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்து தான் அடுத்த ஆப்குள்ளே போய் நீங்கள் மியூசிக் ப்ளே பண்ண முடியும். பட் இந்த டெடிகேட்டட் பட்டன்ஸ் இருக்க ஃபோனில் நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்க அதே டைமில் ஜஸ்ட் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும், மியூசிக் ப்ளே ஆகும். அந்த டைமில் இது ரொம்பவே பெரிய ஃபீச்சர் தான். ரொம்ப ஹேண்டியான, ரொம்ப யூஸ்ஃபுல்லான பட்டன்ஸ் தான் அந்த டைமில் இந்த டெடிகேட்டட் பட்டன்ஸ். நிறைய ஃபோன்ஸ் இதை கொடுத்து பார்த்துருப்பீங்க. எஸ்பெஷலி சோனி வாக்மேன் சீரீஸ்லலாம் இந்த டெடிகேட்டட் பட்டன்ஸுக்கு மீடியா ஃபோக்கஸ் பண்ணியே கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் ஏகப்பட்ட நியூ ஃபீச்சர்ஸ், ப்ளூடூத், இன்டர்நெட், ஜாவா கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் ஒரு தனி வேர்ல்டாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு எனக்கு அந்த டைமில். அண்ட் ஆதவன் மூவியில் வேற இந்த ஃபோனை தான் சூர்யா யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த டைமில் படத்தில் ஹீரோ யூஸ் பண்ண ஃபோனுக்கு மார்க்கெட்டில் தனி வேல்யூ இருக்கும். நல்ல வேளை எனக்கு ஃபோனை கொடுத்த அந்த கடைக்காரருக்கு இந்த விஷயம் தெரியல. ஸோ சீப்பாக நான் வாங்கிட்டேன். இவ்வளோ நல்ல விஷயம் சொன்னாலும் இந்த ஃபோனோட பிக்கஸ்ட் ட்ராபேக் என்னென்னா, ஃபோன் ஒரு அன்பேலன்ஸ்டு ஷேப்பில் இருக்கும்.
நீங்கள் கேஷுவலாக யூஸ் பண்ணுறப்போவோ இல்லை பாக்கெட்லேருந்து எடுக்கிறப்போவோ ஸ்லைட் அப் ஆகிடுச்சுன்னா உங்கள் கையிலேருந்து ஈஸியாக ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடும். அண்ட் ஃபோன் பயங்கர ஃப்ரெஜைல். கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்பிளே, மைக்கு, ஸ்பீக்கர்னு ஒன்றா செயலிழக்க ஆரம்பிக்குது. வாங்கின ஒரு 9 மந்த்ஸ்லேயே அகால மரணமும் அடையுது. ஸோ இப்போ அடுத்த ஃபோன் நான் வாங்கியே ஆகணுன்ற கட்டாயம். இந்த டைமில் புது ஃபோன் வாங்குற பிளானும் இல்லை, பெருசாக பட்ஜெட்டும் இல்லை. அந்த டைமில் தான் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து அவங்ககிட்ட இருக்க ஒரு ஸ்பேர் ஃபோனை எனக்கு வாங்கி நான் யூஸ் பண்ணுறேன் ப்ரைமரி ஃபோனாக. அந்த ஃபோன் தான் நோக்கியா X202. ரொம்பவே சாலிடான ஒரு ஃபோன். யூஸ் பண்ணவும் சரி, ஹோல்ட் பண்ணவும் ரொம்ப ரிஜிடாக இருக்கும் வித் மெட்டல் பேக் பிளேட் எக்ஸெட்ரா. அண்ட் இதோட டிஸ்பிளேயில் இருக்கிற பிபிஐ கவுண்ட் அப்போ இருந்த ஃபோன்ஸை விட அபவ் ஆவரேஜ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ பார்க்க அண்ட் மீடியா எதாவது ப்ளேபேக் ஆச்சு அப்படின்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். கேமரா 2 MP, ஆனால் அதோட குவாலிட்டி சூப்பராக இருக்கும். நீங்கள் எடுத்து ஜூம் பண்ணி பார்த்தா கூட அவ்வளோ கிளியராக தெரியும். அந்த அளவுக்கான ஒரு கேமரா கொடுத்துருப்பாங்க. இன்ஃபேக்ட் தமிழ் டைப்பிங் ஸ்டார்ட் ஆனதும் எனக்கு இந்த ஃபோனில் இருந்து தான். ஏன்னா கீபேட்லேயே தமிழ் டைப்பிங்க்கு தனியாக ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், விச் இஸ் வெரி குட் அட் தட் டைம். இந்த ஃபோனில் செகண்ட் சிம்மும் எஸ்டி கார்டும் நீங்கள் பேட்டரியை ரிமூவ் பண்ணாமலே கழட்டிக்கலான்றது தான் அந்த டைமில் எல்லாரும் வந்து பெரிய ஃபீச்சராக பேசினாங்க. பட் எனக்கு இந்த ஃபோனில் பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் என்னென்னா எஃப்எம் டிரான்ஸ்மிட்டர். எஃப்எம் டிரான்ஸ்மிட்டர்னா சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள் ஃபோனில் இருக்க சாங்ஸை நீங்கள் ப்ளே பண்ணும்போது ஒரு சர்டன் எஃப்எம் ஃப்ரீக்வன்சிக்கு உங்களால் அதை ப்ராட்காஸ்ட் பண்ண முடியும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் சூரியன் எஃப்எம்மோட 93.5ன்ற எஃப்எம் ஃப்ரீக்வன்சிக்கு நீங்கள் ப்ராட்காஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களை சுற்றி ஒரு 10-15 ஃபீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சூரியன் எஃப்எம் கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சூரியன் எஃப்எம் கேட்காது, நீங்கள் ப்ளே பண்ணுற பாட்டு தான் கேட்கும். இது ரொம்பவே ஒரு சூப்பரான ஃபீச்சர். எஸ்பெஷலி நான் காலேஜ் படிக்கிற டைமில் எங்கள் காலேஜ் பஸ்ஸில் அப்பப்போ இந்த பென்ட்ரைவ் போடுற இடமோ இல்லை ஆக்ஸ் போடுற பிளேஸோ டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா எங்கள் டிரைவரை நான் போடுற எஃப்எம் சாங்ஸ் மட்டும்தான் எங்களுக்கு ஒரே கதி. அந்த டைமில் அவெஞ்சர்ஸ் படத்தில் வர அயன்மேன் மாதிரி இந்த ஃபோனை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் நின்னாலே போதும், எங்கள் ஃபோனில் இருக்க பாட்டு தான் ப்ளே ஆகும். ரொம்பவே சீன் போட வச்ச ஒரு ஃபீச்சர். எனக்கு பர்சனலாக ரொம்பவுமே பிடிக்கும். இந்த ஃபோனோட ஒரு 2 இயர்ஸ் போகுது. சரி, பட்டன் ஃபோனே யூஸ் பண்ணிட்டு இருக்குமே, ஒரு டச் ஃபோன் வாங்கலாம் அப்படின்ற பிளானில் எங்கள் அக்கா கிட்ட இருந்து Galaxy Y ஃபோனை அக்வயர் பண்ணுறேன். இவ்வளோ நாள் ஃபோனை ஜஸ்ட் ஒரு ப்ராடக்டாக பார்த்த எனக்கு ஒரு ஃபோனில் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றது இந்த ஃபோனில் தான் எனக்கு ரியலைஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி ஒரு டெக் என்தூசியாஸ்டாக கம்ப்யூட்டர்ஸை பிரித்து பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ஃபோனில் OS மாற்றலாம் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த ஃபோன் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுது. சும்மா சொல்லக்கூடாது, XDA டெவலப்பர் ஃபோரமில் ஒன் ஆஃப் த டாப் ரேட்டட் ஃபோன். அவ்வளோ கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்கும். மேனுஃபேக்சர் கொடுக்காத எத்தனையோ ஃபீச்சர்ஸை கஸ்டம் ரோம்ஸ் மூலமாக உங்களுக்கு டெவலப்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னென்னா Galaxy Yன்றது ஒரே ஒரு சிங்கிள் ஃபோன் கிடையாது. அதில் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. ஐ திங்க் ஏஸ், டியோஸ் அந்த மாதிரிலாம். இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஹையர் எண்டுன்னு கம்பேர் பண்ணிக்கலாம். Galaxy Y பேஸ்ன்றது தான் வந்து இருக்கலே சீப்பஸ்ட் ஃபோன். பட் ஆன் தி அதர் ஹேண்ட் இந்த சீப்பஸ்ட் ஃபோனுக்கு தான் அவ்வளோ கம்யூனிட்டி சப்போர்ட், பிகாஸ் இட் ஹாஸ் அ வைடர் ஆடியன்ஸ் ரேஞ்ச். இந்த அப்கிரேடட் ஃபோன்ஸ் வாங்கினவங்களும் இதே மாதிரி கஸ்டம் ரோம்ஸ் போட்டு என்ஜாய் பண்ணலான்னு சொல்லி அவங்க ஃபோன்ஸை பிரிக் பண்ணி சுற்றினவங்க மத்தியில் காலையில் ஒரு ஆண்ட்ராய்டு வெர்ஷன், ஈவினிங் ரிட்டர்ன் வரும்போது ஒரு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் சொல்லிட்டு பஸ்லேயே கஸ்டம் ரோம் மாற்றின காலமும் இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் iOS ஸ்கின்னு கூட அந்த ஃபோன்ஸுக்கு ஒரு ரோமாக கிடச்சிருக்கு. அந்த ஃபோனை வச்சு நான் பண்ணாத அல்சாட்டியுமே கிடையாது. ஃபோனை ஓவர் கிளாக் பண்ணுறதுலேருந்து ரேம் எக்ஸ்டென்ஷன் பண்ணுற வரைக்கும் எக்கச்சக்கமான எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் அந்த ஃபோனில் நான் பண்ணியிருக்கிறேன். இன்ஃபேக்ட் ஆண்ட்ராய்டுக்கு எனக்கு ஒரு தனி மதிப்பு வந்ததும் சரி, அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் பெருசாக வந்ததுமே இந்த ஃபோனை நான் ஏர்லி டைமில் யூஸ் பண்ணது தான். காலங்கள் ஓடுது, 2015 இருக்கிறோம். என் வாழ்க்கையில் எனக்குன்னு ஒரு ஃபஸ்ட்டு புது ஃபோன் வாங்குறதுக்கான டைம் வந்துருச்சு. பட்ஜெட் 10K தான். ரிசர்ச் அப்படிப்பட்ட ரிசர்ச் பண்ணுறேன். எனக்குன்னு ஒரு புது ஃபோன், அதுவும் ஒரு ஆன்லைன் ஸ்டோர்லேருந்து, அதுவும் ஒரு ஆன்லைன் எக்ஸ்க்ளூசிவ். அவன் தான் யூஃபோரியா. நீங்கள் இந்த ஃபோனை கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஐ திங்க் மைக்ரோமேக்ஸோட சிஸ்டர் கன்சர்ன் நினைக்கிறேன். மைக்ரோமேக்ஸ் க்ளோஸ் ஆகிறதுக்கு டைமில் இந்த ஃபோன் இன்ட்ரடியூஸ் ஆகுது. 3-4 வெரைட்டிஸ் விடுறாங்க. பட் யூஃபோரியா தான் ஃபஸ்ட் மாடல். அண்ட் அது ஒரு ஆன்லைன் எக்ஸ்க்ளூசிவ் வேறு. நான் சொன்ன மாதிரி இப்போ வேணால் இது ரொம்ப காமன் டேர்மாக இருக்கலாம். பட் 2015லேயே நம்ம ஊரில் ஸ்கேல்பர்ஸ் இருக்காங்கன்னு எனக்கு புரிய வச்ச ஃபோன் இந்த ஃபோன் தான். ஆன்லைன் சேல் ஆரம்பித்த அடுத்த நிமிஷம் சோல்ட் அவுட் ஆகிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வாங்கி OLXில் அப்படியே அன்பேக் பண்ணி விற்றுட்ருப்பாங்க. நான் ஏன் ஆன்லைன் ஸ்டோரில் வாங்கினேன்றதை ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த டைமில் ஆன்லைன் ஸ்டோரில் வாங்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நேரில் போய் ஒரு ஃபோனை அன்பேக் பண்ணி தொட்டு பார்த்து வாங்குறது தான் ஒரே பழக்கம். நீங்கள் எந்த கடைக்கு போனாலும் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஃபோன் பாக்ஸை மட்டும் காட்ட மாட்டாங்க. ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி உங்கள் கையில் கொடுத்து யூஸ் பண்ண வச்சு தான் வந்து ஒரு ஃபோனை செல் பண்ணுவாங்க. ஈவன் நீங்கள் ஃபோனை ஸ்வாப் பண்ணால் கூட. இந்த ஃபோனை பற்றி சொல்லணும்னா, ரூட் பண்ணால் வாரண்ட்டி போயிடும், கஸ்டம் ரோம் போட்டால் வாரண்ட்டி போயிடும்னு மற்ற மேனுஃபேக்சரர்ஸ் உங்களை மிரட்டிட்டு இருந்த டைமில் கஸ்டம் ஓஎஸே மெயின் ஓஎஸாக கொடுத்து, ரூட்டிங்கை ஒரு சிஸ்டம் ஃபீச்சராக கொடுத்து, இது உன் ஃபோன் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு ஒரு ஆப்ஷனோட உள்ளே வரான். கேமராவும் பார்த்தீங்கன்னா 8 MP ஒரு பெரிய சென்சார் கொடுத்துருப்பான். பார்க்குறதுக்கே பயங்கர பவர்ஃபுல்லாக தெரியும்.
இவ்வளோ ஃபீச்சர்ஸ் குடுத்து ஜஸ்ட் 7Kக்கு ரிலீஸ் பண்றான். வேற மாரி ஒரு டிமாண்ட் இனிஷியல் டைம்ல என்னால இத ஆர்டரே பண்ண முடியல. 2, 3 சேல்ஸ்ல நான் மிஸ் பண்றேன். நானுமே OLXலயே பேசாம எக்ஸ்ட்ரா 3K குடுத்து வாங்கிடலாமான்ற அளவுக்கு போம்போது தான், ஒய் நாட்? நம்ம வந்து இந்த பாட் ஆட்டோமேஷன்ஸ்லாம் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அத கத்துக்கிறேன். தென் ப்ரௌசர்ல இருக்கிற ஒரு பாட் ஆட்டோமேஷன் இருக்கு. அத பத்தி நான் டீட்டெயிலா இன்னொரு நாள் பேசுறேன். இட்ஸ் சிம்பிள். நீங்க அந்த ஸ்கிரிப்ட்ட ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ அதுவே உங்களுக்காக பண்ணிடும். வித் மைக்ரோ செகண்ட்ஸ்ல. அந்த மாரி ஒரு ஸ்கிரிப்ட் போட்டு இந்த ஃபோன சக்சஸ்ஃபுல்லா நான் வாங்குறேன். அது மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கும் இதே மாரி இந்த ஃபோன வாங்கியும் தரேன். ஸோ நம்மளோட ஸ்கில்ஸ ஷோகேஸ் பண்ணிக்கிற மாரி ஒரு பிளேஸா இதெல்லாம் தானே இருக்கும். உண்மையா சொல்லணும்னா ரொம்பவே ஒரு அட்டகாசமான ஃபோன். 2 வருஷம் சாலிடா என்ட்ட யூஸ் ஆச்சு. இதுலயுமே நான் நெறைய கஸ்டம் ரோம் அண்ட் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஃபோன ஓவர் கிளாக் பண்றேன். எல்லாமே பண்றேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா, இந்த ஃபோன நீங்க என்னதான் பேக் டூ ஸ்டாக்ன்னு கொண்டு வந்தாலும், பேங்கிங் ஆப்ஸ் இந்த ஃபோன்ல ஒர்க் ஆகாது. அதுதான் ஒரு பெரிய கார்ப்பரேட் சதியா நான் பார்த்தேன். ஸோ ஐ வாஸ் ஃபோர்ஸ்டு டு சேஞ்ச் திஸ் ஃபோன் இன் 2016 ஆஃப்டர் ஐ ஜாயின்ட் மை ஒர்க். இப்போ இவ்வளோ நாள் யுஃபோரியா யூஸ் பண்ணிட்டு என்னோட ஃபோன் ரிக்வயர்மெண்ட்ல கொஞ்சம் சேஞ்சஸ் வருது. என்னன்னா, ஃபோன் பார்க்கவும் சரி, யூஸ் பண்ணவும் சரி, பயங்கர யூனிக்கா இருக்கணும்ன்றது தான் என்னோட ஒரு கீ ரிக்வயர்மெண்ட்டா வச்சு நான் ஃபோன தேடுறேன். அகைன் பேக் டூ ஸ்கொயர் ஒன்னுன்ற மாரி திரும்ப ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறேன். பட் இந்த டைம் ரொம்ப சீக்கிரமாவே ஒரு நல்ல ஃபோன கண்டுபிடிச்சிடுறேன். இந்த ஃபோன உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. ஐ வில் கிவ் யூ சம் க்ளூஸ். இந்த வேர்ல்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வைட் ஆங்கிள் லென்ஸ் குடுத்த ஒரு பிராண்ட்ல இருந்து இந்த ஃபோன் வருது. சில பேர் இந்த பிராண்ட கண்டுபிடிச்சிருப்பீங்க. லெட் மீ ஃபர்தர் ட்ரில் டவுன். சப்ளிமெண்டரி ஸ்க்ரீன் வழியா ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே குடுக்குறான். அதுல உங்களால என்ன வேணாலும் கான்ஃபிகரும் பண்ணிக்க முடியும். சம் ஆப் ஷார்ட்கட்ஸ்ல இருந்து சிக்னேச்சர் வரைக்கும், கிளாக் எக்ஸெட்ரா. மேபி ரொம்ப சில பேர் இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்கவங்க இத கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஃபைனல் க்ளூ. B&O DAC மூலமா நீங்க மியூசிக் லவரா இல்லனா கூட உங்களுக்கு ஒரு பெஸ்ட் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்குற மாரி ஒரு டெடிகேட்டட் DAC அண்ட் அதுக்கேத்த ஒரு B&O ஹெட்செட்டும் உங்களுக்கு ஃப்ரீயா குடுத்து ப்ராடக்ட்ட குடுத்த ஒரு ஃபோன். இட்ஸ் LG V20. சக்சஸர் டு V10. பட் V10 அந்த அளவுக்கு போல. V20 சூப்பரான ஹிட். எஸ்பெஷலி ஃபார் கேமரா என்தூசியாஸ்ட். இந்த ஃபோன்ல இருக்க ஃபீச்சர்ஸ நான் லிஸ்ட் பண்ணனும்னா சொல்லிக்கிட்டே போலாம். லைக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்லயே உங்களுக்கு பட்டன் குடுத்த ஃபர்ஸ்ட் ஃபோன். மிலிட்டரி ஸ்டாண்டர்ட் ரகட்னஸ் நினைக்கிறேன் இந்த ஃபோனோட சர்டிஃபிகேஷன். அண்ட் டெடிகேட்டட் கேமரா பட்டன் இருக்கும். ரொம்ப ஒரு க்ளீனான ஒரு ஃபோன். LG UI ரொம்பவுமே க்ளீனாக இருக்கும். அண்ட் ப்ரோ மோட் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா, இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் ஏதோ ஒரு டிஜிட்டல் கேமரா ஒரு ப்ரொஃபஷனல் கேமராவில் கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ கண்ட்ரோல்ஸ் ஒரு ஃபோன் கேமராக்கு LG கொடுத்துருப்பாங்க அந்த டைமில். ஒரு ஃபோனை அவ்வளோ ரசித்து யூஸ் பண்ணதுன்னா அதில் இந்த LG V20 கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். இதில் கொடுத்துருக்க IR பிளாஸ்டரும் வச்சு எல்லாருமே வந்து இந்த வீட்டில் இருக்க டிவி, ஏசி எல்லாத்தையும் யூஸ் பண்ண டைமும் இருந்தது. பட் இவ்வளோ நல்ல ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் இதில் ஒரு மேஜர் ட்ராபேக் என்ன அப்படின்னா, LCD ஸ்க்ரீன். ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் ஏதாவது ஒரு கண்டென்ட் பார்க்குறீங்க, இல்லை யார்ட்டையா ஃபோன் பேசுகிறீங்க அப்படின்னா, அதில் மூவ் ஆகாத பார்ட் LCD ஸ்க்ரீனில் பச்சை குத்துன மாதிரி அப்படியே ஒரு 2 நாளைக்கு உட்காந்துக்கும். வேறு வழியே இல்லை. ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சாலும் அந்த பேர்ன் ஆனது தான். ஒரு 2 to 3 டேஸ் ஆகும் நீங்கள் டைனமிக்காக வேறு கண்டென்ட்ஸ் போட்டு அந்த பேர்னை இரேஸ் பண்ணுற வரைக்கும். இந்த ஃபோனை பற்றி சொல்லும்போது, இந்த ஃபோனோட அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் சொல்லியே ஆகணும். அன்ஃபார்ச்சுனேட்லி என்கிட்ட அதோட ஃபோட்டோஸ் எதுவும் இல்லை. பட் ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் இட். B&O அப்படின்ற ஒரு ஹெட்செட் ஐ திங்க் அரவுண்ட் 5K to 7K இருக்கும் அந்த டைம்லேயே. அதை உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தான். மற்ற ஃபோன்ஸ்லாம் ஏதோ ஃபார் நேம் சேக்குக்கு ஒரு ஹெட்செட் கொடுத்துட்டு இருந்த டைமில் இப்போ அதுவுமே இல்லை. ஈவன் சார்ஜஸ் கூட கொடுக்கறதில்ல. பட் அந்த டைமில் மற்ற பிராண்ட்ஸ் பேருக்கு ஒரு ஹெட்செட் அண்ட் ஒரு சார்ஜர் அப்படின்னு கொடுத்துட்டு இருந்த டைமில் கம்ப்ளீட் ஒரு கிஃப்ட் பேக்கேஜ் மாதிரி தான் இந்த ஃபோன் உங்களுக்கு வரும். லைக் ஒரு டபுள் கம்பார்ட்மெண்ட் இருக்கும். ஒரு சைடு அந்த ஹெட்செட், அதுவுமே ஒரு ஸ்பெஷலைஸ்டு பிராண்டு. அதுக்கான கேட்லாக், அதுக்கான மேனுவல், டிரைவர் CD எல்லாமே இருக்கும். இந்த சைடில் உங்களோட ஃபோன், USB, அதுக்கான ஒரு டிரைவர் CD எல்லாமே கொடுத்து அந்த அன்பாக்ஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸுமே இப்போ நான் யூடியூப்லேயே நீங்கள் தேடி பார்த்தீங்கனாலுமே இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பேக்கேஜ் பண்ண ஒரு ப்ராடக்ட். ஒன்ஸ் LG ஃபேன் இஸ் ஆல்வேஸ் LG ஃபேன். என்னதான் இந்த ஃபோன் ரொம்ப சாலிடாக இருந்தாலும் ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸ் அப்கிரேட் ஆக இந்த ஃபோன் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டட்டர் ஆகவும் சில ஃபீச்சர்ஸை லேக் பண்ணவும் ஆரம்பிக்குது. எஸ்பெஷலி த செக்யூரிட்டி பேட்ச். ஸோ ஃபோனை அப்கிரேட் பண்ணலான்ற பிளான் வந்துட்டு இந்த V20 அப்படியே எங்கள் அம்மாவுக்கு கொடுத்துட்டு நான் அடுத்த ஒரு ஃபோன் வாங்குறேன். விச் இஸ் LG V40 ஆர் LG V20 ஆன் ஸ்டெராய்ட்ஸ். ரொம்பவே ஒரு சாலிடான அப்கிரேட் இந்த ஃபோனுக்கும். எஸ்பெஷலி இந்த ஃபோன் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்போ நான் நிறைய NGOஸில் இருந்தேன்னு நான் சொல்லியிருப்பேன் என்னோட ப்ரீவியஸ் வீடியோலேயே. எங்கே ட்ரெக் போனாலும் சரி, ஃபோனை தண்ணிக்குள்ளே போட்டு அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபின்னு சொல்லிட்டு அலப்பறை பண்ணிகிட்ருப்போம். V20யும் V40யும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா சில ஹார்ட்வேர் ஸ்பெக்ஸில் கண்டிப்பாக V40 தான் வந்து சுப்பீரியராக இருக்கும். பட் ஸ்டில் ஒரு ஃபன் டு யூஸ் அப்படின்றது எனக்கு இப்போ வரைக்குமே V20 தான். அண்ட் நான் சொன்ன மாதிரி என்ன தான் V40 வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இருந்தாலும் அதோட அண்ணன் V20 வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் கிடையாது. ஸோ எங்கள் அம்மா யூஸ் பண்ணும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி வாட்டர் டேமேஜ் ஆகி அந்த V20
ஆன் ஆகாத ஒரு ஸ்டேட்டுக்கு போகுது. இந்த V40 எங்கள் அம்மா கிட்ட கொடுத்துட்டு நான் அகைன் எனக்கு ஒரு புது ஃபோன் வாங்குறதுக்கான தேடுதல் வேட்டையில் இறங்குறேன். இப்போ என்னோட ஃபோன் ரிக்குவயர்மெண்ட்ஸ் நிறையவே சேஞ்ச் ஆகுது. எஸ்பெஷலி நான் ஃபோனில் மீடியா கன்சியூம் பண்ண மாட்டேன் அப்படின்றதுனால ஒரு ஸ்மால் ஃபார்ம் ஃபேக்டர் ஆர் ஒரு குட்டி ஃபோன் வாங்கலான்றது தான் தாட். பட் இட் ஷுட் பி பவர்ஃபுல் எனஃப் டு ஹேண்டில் மை எவ்ரிடே டாஸ்க். ஆண்ட்ராய்டு மார்க்கெட்டில் இப்போ வரைக்குமே இந்த ட்ரெண்டை நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் ஃபோன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கோ ஸ்க்ரீன் சைஸும் அதுக்கேற்ற மாதிரி பெருசாக தான் இருக்கும். ரொம்ப சில மாடல்ஸ் மட்டும்தான் அந்த ஸ்மால் ஃபார்ம் ஃபேக்டர் ஃபோன்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த சைடு அந்த டைம் தான் ஆப்பிள் வந்து ஐஃபோன் மினின்னு ஒரு சீரீஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். ப்ரீவியஸாக ஐஃபோன் 12 மினி விட்டுருந்தான். அதில் கொஞ்சம் பேட்டரி இஷ்யூஸ் இருந்தது. பட் நான் இந்த தேடுதல் வேட்டையில் இருக்கும்போது ஐஃபோன் 13 மினி வருது. பேட்டரி இஷ்யூஸை சார்ட் அவுட் பண்ணிட்டான். நான் கேட்ட மாதிரி ரொம்ப சின்ன ஃபோன். ஸோ ஒரு ஆப்பிள் ஹேட்டராக இருந்தாலும் இந்த ஃபோனை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கின ஃபோன் தான் ஐஃபோன் 13 மினி. ஃபோனில் நான் எதிர்பார்த்த எல்லா பேசிக் ஃபீச்சர்ஸுமே இருக்குது. ஸ்மால் ஃபார்ம் ஃபேக்டர், வாட்டர் ரெசிஸ்டன்ட், டியூவல் சிம். ஸோ இவ்வளோ நாள் காரணமே இல்லாமல் இந்த ஃபோனை அடிச்சிட்டு இருந்தோமே அப்படின்னு பார்க்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காரணங்கள் கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ அகைன் நான் இந்த ஃபோனை அடிக்க ஆரம்பிக்கிறேன். எஸ்பெஷலி ஆப்பிள்ஸ் ஆன்டி கன்சூமர் பாலிசி. நீங்கள் ஒரு ஆப்பிள் யூஸராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பாயிண்ட்டை ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க ஆர் கூடிய சீக்கிரம் பண்ணுவீங்க. ஆல் தி பெஸ்ட். பட் எனக்கு ஃபர்ஸ்ட் இயரில் பெருசாக எதுவும் கன்சர்ன்ஸ் இல்லாதனால அந்த வால்டு கார்டன் ஈகோ சிஸ்டம்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக என்டர் ஆகிறேன். ஐ பாட் மை ஏர்பாட்ஸ், ஆப்பிள் வாட்ச் எல்லாமே யூஸ் பண்ணி ஒரு பேக்கேஜோடு தான் போயிட்டுருக்கேன். ஃபோனோட வாரண்ட்டி முடிஞ்ச ஒரு மாதத்தில் கரெக்டாக ஆப்பிள் ஒரு அப்டேட் விடுறான். இன்ஃபேக்ட் அது ஒரு செக்யூரிட்டி ரிலீஸ், எல்லாரும் அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்குறான். நானும் அந்த அப்டேட்டை இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் பண்ண நெக்ஸ்ட் டே ஃபோனில் கொஞ்சம் கொஞ்சமாக லைன்ஸ் ஃபார்ம் ஆகுது. லைன்ஸ் பெருசாகுது. ஒரு பாயிண்ட்டில் டிஸ்பிளே ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடுது. இதை எடுத்துகிட்டு போய் நீ கொடுத்த அப்டேட்னால தான் என் ஃபோன் இப்படி ஆகிடுச்சின்னு சொல்லி ஆப்பிள் சர்வீஸ் சென்டரில் கேட்டால், வாரண்ட்டி முடிஞ்ச ஃபோன்ஸுக்கு எங்களால் டிஸ்பிளே ரிப்ளேஸ் பண்ண முடியாது, நீங்கள் 25,000 கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் இன்ஃபேக்ட் அதில் எதுவும் வாட்டர் டேமேஜ் ஆகலை, என் சைட்லேருந்து எதுவும் ஃபிசிக்கல் டேமேஜ் கூட ஆகலை. அப்படி இருக்கும் போதும் ஆப்பிள் அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுக்காமல் இருக்கான்றது எனக்கு ரொம்பவே இரிட்டேட் பண்ண ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் இது என்னோட ஆப்பிள் ரேண்ட்னு கூட வச்சுக்கலாம். நான் இதை முடிஞ்சால் முன்னாடியே டைட்டிலில் சொல்ல பார்க்குறேன். அந்த டைமில் ஆப்பிள் பார்த்த இன்னொன்று ஒரு சீப்பஸ்ட் ஆக்ட் என்னென்னா, ஸ்மால் ஃபோன்ஸ் வச்சுருக்கிறவங்க வந்து எக்கனாமிக்கலாக சின்னவங்க அப்படின்ற மாதிரியும், ப்ரோ மாடல்ஸ் வச்சுருக்கவங்க தான் அவங்களோட ப்ரீமியம் யூசர்ஸ்ன்ற மாதிரியும் ஒரு செக்ரிகேஷன் கொடுக்குறான். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இந்த டிஸ்பிளே இஷ்யூ என் ஒருத்தனுக்கு வரல, ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோரம் கிரியேட் பண்ணுற அளவுக்கு நிறையா 13 சீரீஸ் யூஸ் பண்ண எல்லாருக்கும் வந்திருந்தது. அதில் ஆப்பிள் என்ன பண்ணான்னா, ஈவன் இஃப் இட் இஸ் அவுட் ஆஃப் வாரண்ட்டி, ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் டிவைசஸை ஃப்ரீயாக எடுத்து அதுக்கான டிஸ்பிளேவை சேஞ்ச் பண்ணி தரான். பட் ப்ளஸ் ஆர் 13 மினி யூஸ் பண்ணிட்டு இருந்த யாருக்குமே இந்த ஆஃபர் அவன் கொடுக்கவே இல்லை. இதிலேருந்தே ஆப்பிள் எப்படி அவனோட கஸ்டமர்ஸை ட்ரீட் பண்ணுறான்றது எனக்கு புரியுது. ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணல. நேராக வந்து இந்த ஃபோனோட டிஸ்பிளேவை ஆஃப் மார்க்கெட்டில் நானே சேஞ்ச் பண்ணிடுறேன் ஃபார் ஆல்மோஸ்ட் ஹாஃப் த காஸ்ட். மாற்றிட்டு இந்த ஃபோனை என்னோடய ஒய்ஃபுக்கு கொடுத்துட்டு நான் அகைன் அடுத்த ஃபோனை வாங்க தயாராகிட்டேன். இந்த ஆப்பிள்குள்ளே ஒன்ஸ் நீங்கள் போனீங்கன்னா வெளியில் வர முடியாதுன்னெலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை, ரொம்ப ஈஸியாக வெளியில் வரலாம். இஃப் யூ வாண்ட் அதுக்கான டீட்டெயில்டு ஸ்டெப்ஸை ஒரு தனி வீடியோவாக நான் இந்த சேனலில் ஃப்யூச்சரில் போட ட்ரை பண்ணுறேன், இஃப் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் எனி ஒன். பட் இந்த ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸில் நான் நோட் பண்ணது ஒன்று என்னென்னா, ஆப்பிளுக்கு இருக்கிற கம்யூனிட்டி சப்போர்ட் பயங்கர லாயல். ஆனால் என்ன, ரொம்ப டாக்ஸிக்கும் கூட. உங்ககிட்ட ஆப்பிளில் ஒரு குறை சொல்லி அவங்ககிட்டேருந்து நீங்கள் ஒரு ஆன்சரை வாங்கிடவே முடியாது. ஸோ இப்போ என்னோடய ரெக்குயர்மெண்ட்ஸில் ஆண்ட்ராய்ட்லேயே ஒரு ஃபன் டு யூஸ் ஃபோன் வித் அ ஹெல்த்தி கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்கிற ஒரு ஃபோனை திரும்ப தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ண ஃபோன் தான் நத்திங் ஃபோன் 2. இன்ஃபேக்ட் இப்போ இந்த யூடியூப் சேனலுக்கு என்னோடய ப்ரைமரி கேமரா சோர்ஸாக இருக்கிறதுமே அந்த ஃபோன் தான். நார்மல் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான், பட் அதில் டியூப்லைட்டை மாட்டி கிளிஃப் ஃபீச்சர்னு கொடுத்ததா இருக்கட்டும், இல்லை நத்திங்கோட யூஐ ரொம்பவே ஃபன் டு யூஸ் அண்ட் ரொம்ப மினிமலான ஒரு டிசைனும் கூட. நீங்கள் யாராவது இந்த நத்திங் ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாக இதோட யூஐ அண்ட் இதோட ஃபீச்சர்ஸ், ஸ்மூத்னஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்களும் அதுக்கடுத்து நிறையா ஃபோன்ஸ் விட்டுட்டான். 2A+, 3A அது ஒரு டைரெக்ஷனில் போயிட்டுருக்குனாலும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே சூப்பரான ஒரு ஃபோன். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ஒரு அப்டேட் வருதுன்னா எல்லா ஃபோனுக்கும் அதே அப்டேட் தான் இருக்கும். ஒரு மாடலுக்கு ஒரு அப்டேட்டுன்ற மாதிரி எந்த செக்ரிகேஷனும் இது வரைக்கும் பண்ணலை. ஸோ ஃபார் ஸோ குட். இந்த ஃபோன் தான் இப்போ வரைக்கும் என்னோட ஒரே டெய்லி டிரைவர். போனஸ் என்னென்னா, இந்த ஃபோனோட சிஇஓ வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டு. அவருக்குன்னு ஒரு கல்ட் ஃபாலோவிங்லாம் கூட ஃபார்ம் ஆகிட்டுருக்குன்னு சொல்லுவாங்க. அது டாக்ஸிக்காக மாறாத அளவுக்கு இருந்தால் போதும், அதுதான் என்னோட ஒரே ஆசை. இந்த ஜேர்னியில் ஒரு பேட்டர்ன் கவனிச்சிங்க அப்படின்னா, நான் யூஸ் பண்ண ஒரு ஃபோன்லையுமே ஏதாவது ஒரு யூனிக்கான ஒரு ஃபீச்சர் இருக்கும். அந்த டைமில் அது ஒரு டாக் ஆஃப் த டவுன் ஃபீச்சராக கூட இருந்திருக்கலாம். ரெண்டாவது, ஃபோன் மாற்றணுன்ற அப்சல்யூட் நெசசரி ஆர் இன்ஃபேக்ட் அந்த ஃபோன் டெட்டாக இருந்தால் மட்டும்தான் நான் ஒரு ஃபோனை மாற்றிருப்பேன்.
இதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிசி யூசேஜ் ஹெவி. ஸோ ஃபோன்ல பெருசா எனக்கு வந்து மீடியா கன்சப்ஷனோ, இல்ல ஸ்டோரேஜோ அந்த மாரி எந்த நீடும் இல்லன்றதுனால, ஸ்டோரேஜ் ஆர் கேமரா இதுக்காக நான் வந்து ஒரு ஃபோன் மாத்தணுன்ற ஒரு ட்ராப்க்குள்ள நான் விழுந்ததே இல்ல. இதுக்கு மேல நான் விழமாட்டேன். தட் இஸ் இன்ஃபாக்ட் ஒன் ஆஃப் த வொர்ஸ்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தட் மேனுஃபேக்சரர்ஸ் ஆர் டூயிங். பீப்பிள் இத பார்த்துட்ருக்கீங்க. இது மூலமா உங்களுக்கு ஒரு அட்வைஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, உங்க ஃபோன் கடைசி வரைக்கும் அத யூஸ் பண்ணுங்க. அதுவா ஒரு டைம்ல வந்து டெட் ஆகும். அந்த டைம்ல நீங்க ஃபோன மாத்துங்க போதும். ஓகே, நவ் டு தி அவார்ட் செக்ஷன். இப்ப நான் யூஸ் பண்ண இந்த 10 ஃபோன நான் ஒரு டாப் 3 பொசிஷன்ஸ் குடுக்கணும் அப்படின்னு நான் சார்ட் பண்றேன் அப்படின்னா, அதுல நம்பர் 3 பொசிஷனுக்கு வரப்போற ஃபோன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன் அதர் தேன் X202. இப்போ கூட அந்த ஃபோன் ஒரு வொர்க்கிங் கண்டிஷன்ல எனக்கு கிடைச்சது அப்படின்னா, அது என்னோட ஒரு பிரைமரி ஃபோனாவோ, இல்ல அட்லீஸ்ட் செகண்டரி ஃபோனாவோ, எஸ்பெஷலி ஃபார் த எஃப்எம் டிரான்ஸ்மிட்டர் ஃபீச்சர் கண்டிப்பா நான் அந்த ஃபோனை யூஸ் பண்ணுவேன். யார்ட்டயாவது இருக்கு அப்படின்னா சொல்லுங்க. ஐ வில் ட்ரை டு பை இட் ஃப்ரம் யூ. செகண்ட் பிளேஸ் இந்த லிஸ்ட்ல எந்த ஃபோனுக்கு நான் குடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் யுஃபோரியா. என்னதான் கேலக்ஸி ஒய் எனக்கு இந்த ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் கம்யூனிட்டிக்குள்ள என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும், யுஃபோரியா ஒரு பவர்ஃபுல்லான ஃபோன். எனக்கு அந்த கேம் அது டெவலப் பண்ணுச்சு. எனக்கு நெறைய ஆண்ட்ராய்ட பத்தின லேர்னிங் இதில தான் கிடைச்சது. இன்ஃபாக்ட் என்னோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்றதுக்குமே இந்த ஃபோன் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ ஐ லவ் தட் ப்ராடக்ட். அண்ட் ஃபார் த நம்பர் 1 பொசிஷன், இஃப் யூ ஹவ் நாட் கெஸ்ட் இட், இட்ஸ் LG V20. எஸ், இட்ஸ் நாட் LG V40, இட்ஸ் LG V20. ரொம்ப ஃபன்னான ஒரு ஃபோன். பார்க்கவும் சரி, யூஸ் பண்ணவும் சரி, ரொம்பவே சூப்பரா இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி அது டிஸ்கன்டின்யூ ஆயிடுச்சு. அண்ட் அந்த ஃபோன் அவ்வளோ பாப்புலர் கிடையாது அந்த டைம்ல. ஈவன் அதுக்கு ஒரு கேஸ் கூட கிடைக்காது. அதனால இப்ப அந்த ஃபோன் ஈவன் யூஸ்டு மார்க்கெட்ல இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. இஃப் அட் ஆல் கிடைச்சது அப்படின்னா, ஜஸ்ட் லைக் X202, நான் இந்த ஃபோனும் எனக்கு கண்டிப்பா யூஸ் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு கலெக்டிபிளா வச்சுக்கவாது நான் ட்ரை பண்ணுவேன். உங்க யார்ட்டயாவது நான் சொன்ன லிஸ்ட்ல இருந்து ஏதாவது ஃபோன்ஸ் இருந்தது அப்படின்னா, ஜஸ்ட் ஷேர் இட் வித் மீ. அட்லீஸ்ட் அதை இன்னொரு வாட்டி நான் யூஸ் பண்ணி பார்க்கணும்னா அது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அந்த டைம்ல I think that is it for today. Hope you guys like this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது ஒரு நியூ சேனல், ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களை எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye bye.